இவர் சொல்றத கேளுங்க. சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கலன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொன்னா? நான் ஒன்ன நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். நீங்க எவ்வளவுதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே இந்த உலகம் உங்களை ஆரம்பத்தில் ஏத்துக்காது. ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, கேட்டுக்கோங்க. முதல்ல நீங்க எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்க வேஸ்ட்டுன்னு மறுக்கும். நீங்க அதை தாண்டி வேலை செய்யணும். அடுத்து என்ன பண்ணும்? உங்க மேல விமர்சனத்தை அள்ளி தெளிக்கும். அதையும் கடந்து வேலை செய்யணும். அதுக்கப்புறம் தான் லைட்டாக பாராட்ட ஆரம்பிப்பாங்க. அப்பையும் நிற்காம போயிட்டே இருங்க. உங்கள் டார்கெட்டை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? ஓஹோ, நீங்கள் சூப்பர்னு உங்களை பின்பற்றவே ஆரம்பிப்பாங்க. இது தாங்க வழி. எந்த அளவுக்கு நம்மளை தடுக்க நினைப்பாங்களோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம எங்கேயுமே நின்றுடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க? திட்டினாங்கன்னா அவ்வளோதான், ஓன்னு அழுதுட்டு என்ன பண்ணிவிடுவாங்க? அதுக்கு மேலே ட்ரை பண்ண மாட்டாங்க, விட்டுடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? நம்ம விமர்சனம் வச்சா ஐயோ அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு உடஞ்சி போய் அவங்க சாதனையை பாதிலே நிறுத்திடுவாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு குரல் போதுங்க வாழ்க்கையை மாற்ற. எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் நினச்ச இலக்கை அடையணுமா? உன் மனசு முதல்ல அதில் திண்ணியமாக இருக்கணும். இலக்கை அடையணும்னு உன்கிட்ட அந்த உறுதி இருக்கணுங்க. இன்னைக்கு உங்களை யாராவது மறுக்கிறாங்களா? மறுத்துட்டு போட்டுமே. உங்களை விமர்சனம் செய்கிறாங்களா? செஞ்சுட்டு போட்டுமே. யாராவது உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களா? சொல்லிட்டு போட்டுமே. ஆனால் உனக்குள்ளே இருக்க குரல் மட்டும் என்றைக்கும் சாதிக்கும் வரை நிற்காதுன்னு சொல்லிட்டே தான் இருக்கணும். நீ மட்டும் நிற்கக்கூடாது. என்றைக்கு நிற்கிறோமோ அன்றைக்கி நம்ம தோற்று போகிறோம். நடக்கிறவன் தாங்க முன்னேறான், தொடர்ந்து உழைக்கிறவன் தாங்க சாதிக்கிறான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டார் இல்லையா? எண்ணியாக எய்துபவ எண்ணியா திண்ணியராக பெறின். உன் எண்ணம் தெளிவாக இருந்ததுன்னா, உன் மன உறுதியாக இருந்ததுன்னா, உன் முயற்சி தினமும் தொடர்ந்து இருந்ததுன்னா நீ சாதிக்க பிறந்தவங்க தான். அன்னைக்கு உன்னை பார்த்து சிரிச்சவங்கெல்லாம் கைத்தட்டி நிற்பாங்க. உன்னை விமர்சனம் பண்ணவங்கலாம் பாராட்டுவாங்க. அதனால என்றைக்குமே உங்கள் எண்ணத்தை மாற்றாதீங்க, உங்கள் இலக்கை மாற்றாதீங்க, உங்கள் முயற்சியை மட்டும் நிறுத்தாதீங்க. நீங்கள் சாதிக்கிற வரை தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க. நன்றி. தாண்டி வேலை செய், விமர்சனம் செய்யும், கடந்து வேலை செய், பாராட்டும், நிக்காத, கடந்து வேலை செய், பின்பற்றும். இதுதான் வழி. எங்கேயும் நின்னுடக்கூடாது.